அதை மெதுவா பண்ணா செக்ஸியா இருக்கும், வேகமா பண்ணா ஒண்ணுமே இருக்காது, கூச்சமின்றி கூறிய ரச்சிதா மகாலட்சுமி. சரவணன் மீனாட்சி என்ற தொடர் மூலம் ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டவர்தான் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி. அதன் பிறகு தொடர்ந்து சீரியல்கள் நடித்து வந்தவர் விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சி முடிந்த கையோடு அவர் தனது கணவரை விவாகரத்து செய்து இப்போது தனது கெரியரில் முழு கவனம் செலுத்தி சினிமாவில் கன்னடம், தமிழ் படங்களில் நடித்து வருகிறார். சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட ரச்சிதா, ரசிகர்கள் சிலர் அவரது நடிப்பில் செக்ஸியான முக பாவனைகள் இருப்பதாக கூறுவது குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். அந்த பேட்டியில் கூறிய ரச்சிதா, செக்ஸியான முக பாவனைகளுடன் நடிக்கிறேன் என்று சொல்கிறார்கள், அப்படி கிடையாது. நாம் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு அசைவை பார்த்தால் அது செக்ஸியாக தெரியும். ஒரு வீடியோவை நீங்கள் சாதாரண வேகத்தில் பார்க்கும்போது அதில் எந்த கவர்ச்சியும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அசைவை ஸ்லோ மோஷனில் நீங்கள் பார்க்கும்போது அது செக்ஸியாக தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது கேமரா ட்ரிக் தானே தவிர நாம் கவர்ச்சியாக நடிக்கிறோம், மோசமான முகபாவனை வெளிப்படுத்துகிறோம், அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. நான் இது நாள் வரை அப்படி எந்த ஒரு முகபாவனையும் வெளியிட்டு நடிச்சது கிடையாது. ஒரு நடிகையின் சாதாரண வீடியோவை ஸ்லோவாக செய்து பார்த்தால் ரொமான்டிக்காக தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதையே வேகமாக செய்தால் ஒன்றுமே இருக்காது. இதுதான் இப்படியான முக பாவனைகள் காட்டுகிறது. இது என்னுடைய கருத்து என்று தனது தரப்பு விளக்கத்தை அளித்தார் ரச்சிதா. அதாவது ரச்சிதா மகாலட்சுமி தான் வேண்டுமென்றே கவர்ச்சியான முக பாவனைகளை வெளிப்படுத்துவதில்லை என்றும், கேமராவின் ஸ்லோ மோஷன் போன்ற தொழில்நுட்ப உத்திகளே சாதாரண அசைவுகளை கூட கவர்ச்சியாக மாற்றி காட்டுகின்றன என்றும் கூறுகிறார். அவரது இந்த கருத்து தற்போது இணையத்தில் பலவிதமான விவாதங்களை கிளப்பியுள்ளது. ரச்சிதா மகாலட்சுமியின் ரசிகர்கள் சிலர் அவர் கூறுவது உண்மைதான் என்றும், கேமரா கோணங்கள் மற்றும் ஸ்லோ மோஷன் போன்ற விஷயங்களால் சில நேரங்களில் தோற்றங்கள் மாற வாய்ப்புள்ளது என்றும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் சிலர் ரச்சிதா வேண்டுமென்றே கவர்ச்சியாக நடிக்கிறார் என்று குற்றம் சாட்டி வரும் விமர்சனங்களுக்கு இது ஒரு சரியான பதிலடி என்றும் கூறுகின்றனர். இருப்பினும் இன்னும் சிலர் ரச்சிதாவின் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் வேண்டுமென்றே கவர்ச்சியான முக பாவனைகளை வெளிப்படுத்துகிறார் என்றும், அதனை கேமரா ட்ரிக் என்று சொல்லி சமாளிக்க பார்க்கிறார் என்றும் விமர்சனம் செய்து வருகின்றனர். எது எப்படி இருந்தாலும் ரச்சிதா மகாலட்சுமியின் இந்த பேட்டி இணையத்தில் வைரலாகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு விவாதத்தை கிளப்பி உள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. அவரது கருத்துக்கு ஆதரவும் எதிர்ப்பும் என இருவேறு விதமான கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரவலாக காணப்படுகின்றன. நடிகை ரச்சிதா மகாலட்சுமி இந்த விஷயத்தில் கூறியிருக்கும் கருத்து குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இது போன்ற வீடியோக்கள் பார்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றிகள்.